வீட்டில் இருக்கிறப்போ ஒரு ரூம்லேருந்து இன்னொரு ரூமுக்கு போய் ஏதாவது பொருள் எடுத்துகிட்டு வர சொன்னால் நீ போ நான் போன்னு சண்டை போடுற பிள்ளைங்க ஜாக்வார் ராக் பார்க்குறதுக்கு மட்டும் காடு மலைன்னு பார்க்காம அவ்வளோ எந்துவாக நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த பிளேஸும் அந்தளவுக்கு வர்த்தாக இருந்ததுங்க. கண்டிப்பாக லைஃப்பில் ஒன்ஸாவது விசிட் பண்ணி பார்க்கணும். நாங்கள் வீடியோஸில் பார்த்த வரைக்கும் இங்கே ரொம்ப கூட்டமாக தான் இருக்கும். ஃபோட்டோ எடுக்கிறதுக்கே ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தர்னு குறைஞ்சது 40-50 பேராவது க்யூவில் நிற்பாங்க. ஆனால் நாங்கள் வந்தப்போ இங்கே எங்களை தவிர வேறு யாருமே இல்லை. அதனால் நல்லா உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு தான் கிளம்பியிருந்தோம். வரப்போ மட்டும் ஜீப்பில் ட்ராப் பண்ணாங்க, போகும்போது நடந்து தான் போகணும். இதில் கூட இருந்த கைடு வேறு சம்டைம்ஸ் நைட்டில் பைசன் கூட வரும்னு சொல்லிட்டாரு. ரோடும் நேரோவாக இருக்குது, இன்னொரு சைடும் பள்ளமாக இருக்குது, வந்தால் ஓடுறது கூட வழி இல்லையேன்னு மனசில் பயம் இருந்தாலும் அது காட்டிக்காமல் நடந்து வந்துட்டேன். அங்கே சமையல் செய்கிறாக்கா எங்களுக்காக டின்னர் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் நின்று அவங்க கிட்ட பேசிட்டு ரூமுக்கு போயிட்டோம். ஜில்லுன்னு இருக்கு, கொஞ்சம் இங்க வந்து உள்ள நின்னாங்க சூடு கொடுத்துருக்கலாம். பாபுக்கு வேலை வைக்கிறோமா, அதனால சூடாயிடும். ஆமா ஆமா. ஆனா உங்களுக்கு டெய்லி சமைக்கிற வேலை காலையில மத்தியானம் சாயந்தரம் இதேதான் எனக்கு வேலை. பர்த்டேகளுக்காக சர்ப்ரைஸாக ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சுருந்தோம். பார்த்தா இவர் அது டவல் வைக்கிற பேக்லேயே வச்சுட்டு இருக்காரு. பாப்பா அது பார்த்துட்டா. நான் அப்போ கூட உள்ளே என்ன இருக்குன்னு சொல்லாமல், அதாவது சர்ப்ரைஸாக இருக்கட்டும்னு சமாளிச்சுட்டேன். வைக்க கூட தெரியல. ஹலோ சார், ஒரு கிஃப்ட் மறைச்சி வைக்க கூட தெரியல. 8:30க்கெல்லாம் சிக்கன் கிரேவி, சப்பாத்தி, ஒயிட் ரைஸ், ரசம்னு அக்கா சூப்பராக டின்னரும் ரெடி பண்ணிட்டாங்க. நல்லா திருப்தியாக உட்காந்து சாப்பிட்டோம். அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருந்தது. இன்னொரு பக்கம் கேம்ப் ஃபயரும் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அதனால 12 மணி வரைக்கும் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு பாப்பாவுக்கு விஷ் பண்ணிவிட்டு கிஃப்ட் கொடுத்துட்டு சின்னதாக ஒரு கேக் கட்டிங்கும் பண்ணிட்டோம். எங்கள் கிஃப்ட் காட்டுங்க. விண்டேஜ் சீரிஸ் பாட்டிங்களுக்கு பாட்டி வாட்ச் கொடுக்காம பியூட்டி வாட்சா கொடுப்பாங்க. இதெல்லாம் நம்ம முன்னாடியே கட்டிட்டோம் தானே, அப்போவே அந்த காலத்திலேயே கட்டிட்டோம். ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ. என்ன மாதிரியே ஒரு நல்ல பிள்ளைய வளரணும். சரியா? இவ்வளோ நேரம் நாங்கள் செலிப்ரேட் பண்ணது கூட பெருசு இல்லைங்க. நான் ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் சனா மேடம் அவங்க அக்காவை கட்டி பிடிக்கிறது, முத்தம் கொடுக்கறதுன்னு ஒரே கண்குள்ளா காட்சியாக இருந்தது. சின்ன பென்சில் ஸ்கேலுக்கு கூட பரம எதிரிங்க மாதிரி சண்டை போட்டுக்கிற பிள்ளைங்களாடா நீங்கன்னு எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. இப்படியே இருந்தால் நல்லா தான் இருக்கும். ஆனால் இதெல்லாம் வருஷத்தில் ஒரு நாள் மட்டும்தாங்க நடக்கும். மற்ற நேரத்துலலாம் இவங்க சண்டையை தீர்த்து வைக்கிறதே சரியாக இருக்கும்.